ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. நடமாடும் தெய்வமாக நம்மிடையே வாழ்ந்து இன்றும் நம்மை அரவணைத்து காத்து கொண்டிருக்கும் காஞ்சி மகா பெரியவா அவர்களின் பொற்பாதங்களை மனதார தியானித்து இந்த தெய்வீக பயணத்தை தொடங்குவோம். அன்பான ஆன்மீக அன்பர்களே, சற்று அமைதியாக யோசித்து பாருங்கள். நாம் காலையில் கண்விழிப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை நம்மை சுற்றி எத்தனையோ சப்தங்கள். மொபைல் போனின் ரிங்டோன், தொலைக்காட்சியின் சத்தம், சாலையில் செல்லும் வாகனங்களின் சத்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதர்களின் வீண் விவாதங்கள், வதந்திகள், புலம்பல்கள், இப்படி ஒரு கணம் கூட ஓய்வில்லாத சத்தங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காதுகளுக்கு புற உலக சத்தங்கள் கேட்கின்றன. ஆனால் நம்முடைய மனதிற்குள் என்ன நடக்கிறது? மனதிற்குள் அதைவிட பெரிய சத்தத்தோடு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நேற்றைய கவலைகள், நாளைய பயங்கள், அடுத்தவர்களை பற்றிய ஒப்பீடுகள் என மனம் எப்போதுமே ஒரு போர்க்களம் போல சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சத்தங்களின் நடுவே நம் ஆன்மாவின் உண்மையான சக்தியை, நமக்குள்ளே இருக்கும் அந்த ஈஸ்வர சக்தியை நாம் எப்படி உணர்வது? அதற்குத்தான் நம் மகா பெரியவா ஒரே ஒரு எளிய ஆனால் மிக வீரியமிக்க வழியை காட்டுகிறார். அதுதான் மௌனம். யாரிடமும் எதையும் தேவையின்றி சொல்லாதீர்கள். மௌனமாக இருப்பதன் மூலம் உங்களுக்குள் எப்படிப்பட்ட ரகசிய சக்தி உருவாகிறது என்பதைதான் இந்த தொகுப்பில் நாம் மிக ஆழமாக பெரியவாளின் உபதேசங்களோடு பார்க்க போகிறோம். மகா பெரியவா ஒருமுறை சென்னைக்கு விஜயம் செய்திருந்த போது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். மெட்ராஸ் என்றாலே எப்போதும் பரபரப்பும் சத்தமும் நிறைந்த ஒரு மாநகரம். பெரியவா அங்கே தங்கியிருந்த இடத்திற்கு அவரை காண்பதற்காகவும் அவருடைய பூஜையை தரிசிப்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் கூடினார்கள். கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அங்கே சலசலப்பும் பேச்சுகளும் அதிகமாயின. பக்தர்களின் சத்தத்தால் பூஜைக்கு இடையூறு ஏற்படுகிறதோ என்று மடத்து கைங்கரியக்காரர்கள் கவலைப்பட்டார்கள். உடனே அவர்கள் சைலன்ஸ் பிளீஸ், அதாவது அமைதி காக்கவும் என்று பெரிய எழுத்துக்களில் போர்டுகளை எழுதி ஆங்காங்கே சுவர்களில் மாட்டி வைத்தார்கள். பூஜை முடிந்து அந்த போர்டுகளை பார்த்த மகா பெரியவா மெல்ல புன்னகைத்தார். கைங்கரியக்காரர்களை அழைத்து அந்த போர்டுகளை எல்லாம் முதல்ல கழட்டிடுங்கோ என்றார். மடத்து சிப்பந்திகளுக்கு புரியவில்லை. ஏன் பெரியவா, பக்தர்கள் சத்தம் போட்டால் உங்களுக்கு பூஜை செய்ய ஏகாக்கிரகம் குறையுமே, அதனால்தான் அமைதியாக இருக்க சொன்னோம் என்றார்கள். அதற்கு மகா பெரியவா உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு பதிலை சொன்னார். இந்த சத்தம் தான் எனக்கு கிடைத்த ஒரு பரீட்சை. சுற்றிலும் இத்தனை மனிதர்கள், இத்தனை சப்தங்கள் இருந்தாலும் என் மனம் அந்த சந்திரமௌலீஸ்வரனோடு லயித்திருக்கிறதா இல்லையா என்று நான் பரீட்சை எழுதி பார்க்க இந்த சத்தம் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது. ஈஸ்வர அனுகிரகத்தால் வெளியே எவ்வளவு சத்தம் இருந்தாலும் என்னால் உள் மனதை அமைதியாக வைத்திருக்க முடிகிறது. பார்த்தீர்களா, வெளி உலகத்தில் எவ்வளவு சத்தங்கள், குழப்பங்கள் இருந்தாலும் நம்முடைய உள் மனதை மௌனமாக ஒரு தாடகம் போல அமைதியாக வைத்திருப்பது எப்படி என்பதை தன் வாழ்க்கையின் மூலமே காட்டியவர் நம் மகா பெரியவா. மௌனம் என்றால் நாம் என்ன என்று நினைக்கிறோம்? வாயை திறந்து பேசாமல் உதடுகளை மூடியிருப்பது மட்டும்தான் மௌனம் என்று நாம் பொதுவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மகா பெரியவா இதற்கு தனது தெய்வத்தின் குரல் நூலில் மிக ஆழமான ஒரு ஆன்மீக விளக்கத்தை கொடுக்கிறார். பெரியவா கேட்கிறார், வாயை பூட்டிவிட்டு மனதில் குரோதங்களையும் கோபங்களையும் அடுத்தவர்களை பற்றிய வீண் எண்ணங்களையும் ஓட்டிக்கொண்டே இருந்தால் அது மௌனமாகுமா? கண்டிப்பாக ஆகாது. அது வெறும் நாக்குக்கு கொடுத்த ஓய்வு மட்டுமே தவிர மனதிற்கு மௌனம் அல்ல. பெரியவா சொல்கிறார், மனசை அடக்கினவன் தான் முனி. முனிவனுடைய நிலை எதுவோ அதுதான் மௌனம். நிஜமான மௌனம் என்பது 3 நிலைகளை கொண்டது. முதலாவது நிலை வாக்கு மௌனம், அதாவது வாயால் வீண் வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. இரண்டாவது நிலை இந்திரிய மௌனம், கண்களால் கண்டதையும் பார்த்து மனதை அலைவாய வைக்காமல் இருப்பது. காதுகளால் வீண் வதந்திகளையும்
புறம் பேசுதலையும் கேட்காமல் இருப்பது. மூன்றாவது மிக முக்கியமான நிலை மன மௌனம். மனதில் ஒரு வீண் எண்ணம் கூட எழாமல் அப்படியே அமைதியாக இருப்பது. அலையே இல்லாத கடல் எப்படி நிசப்தமாக இருக்குமோ அப்படி நம் மனதை மாற்றுவதுதான் நிஜமான மௌனம். நம்மில் பலர் நினைப்போம், பெரியவா நாங்கள் சம்சாரிகள், குடும்பத்தில் இருக்கிறோம், எங்களால எப்படி எண்ணங்களே இல்லாமல் மௌனமாக இருக்க முடியும் என்று. அதற்கு பெரியவா ஒரு அழகான எளிமையான வழியை சொல்கிறார். ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மால் அப்படி மௌனமாக இருக்க முடியாதுதான். அதற்கு வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமோ பேசாமல் இருக்க பழக வேண்டும். அப்படி பேசாமல் இருக்கும்போது அவசர தேவைகளுக்கு ஜாடைகளோ அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி காட்டவோ செய்தாலும் தப்பில்லை என்கிறார் பெரியவா. ஏன் தெரியுமா? நாம் ஜாடை காட்டும் போதும் பேப்பரில் எழுதும் போதும் வளவளவென்று அனாவசியமாக எழுத மாட்டோம். சாப்பாடு வேண்டும், இங்கே வா என்று சுருக்கமாகவே விஷயத்தை சொல்லுவோம். நம்முடைய நாக்கை வீணாக ஆடவிடாமல் கட்டிப்போட அது உதவும். இதுதான் மௌனத்திற்கான முதல் பொருள். நமது மனித வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் வருகின்றன? பெரியவா இதற்கு ஒரு கர்ம வினை கோட்பாட்டை விளக்குகிறார். நாம் செய்த முற்பகல் வினைகள் தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டங்களாக வருகின்றன. பெரியவா சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அப்பொழுதுதான் நம்முடைய பழைய கர்மாக்கள் கழியும். ஆனால் அந்த கஷ்டங்கள் நமக்கு கஷ்டங்களாகவே தெரியாமல் மனதை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மௌனத்தால் கிடைக்கிற சாந்த சௌக்கியம் மட்டும்தான் உதவி செய்யும். நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உடனே 10 பேரிடம் அதை பற்றி பேசுகிறோம். எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, அவர் என்னை இப்படி சொல்லிவிட்டாரே என்று புலம்புகிறோம். நாம் நம்முடைய கஷ்டங்களை பற்றி பேச பேச அந்த பிரச்சனை நம் மனதில் இன்னும் ஆழமாக பதிகிறதே தவிர குறையாது. அத்தோடு மட்டுமல்லாமல் நாம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசும் போதும் வீண் வதந்திகளை பேசும் போதும் நம் உடலில் இருக்கும் தெய்வீக ஆற்றல் வாக்கு மூலமாக வீணாக வெளியேறுகிறது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, மனித உடலில் பேச்சு மூலமாகத்தான் அதிக சக்தி விரயமாகிறது என்று சொல்லப்படுகிறது. பெரியவா ஒரு முறை சொன்னார், ஒரு மனிதன் எவ்வளவு குறைவாக பேசுகிறானோ அவ்வளவு குறைவாகவே அவன் பாவங்களை செய்கிறான். ஏனென்றால் நம்முடைய 3/4 பாவங்கள் கோபத்திலோ பொறாமையிலோ தான் நம் நாக்கிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளால் தான் ஏற்படுகின்றன. யாரிடமும் எதையும் பேசாமல் நம் நாக்கை அடக்கி மௌன விரதத்தை ஒரு ஈஸ்வர ஆராதனையாக, அதாவது கடவுள் வழிபாடாக நாம் செய்ய தொடங்கும் போது நம் உடலுக்குள் ஒரு புதிய ஆற்றல் தேங்க தொடங்குகிறது. அந்த ஆற்றல் நம்முடைய மூளை செல்களை புதுப்பிக்கிறது, நம்முடைய உள் உணர்வை பலப்படுத்துகிறது. மகா பெரியவா தன் வாழ்நாளில் பல மாதங்கள், ஏன் வருட கணக்கில் கூட மௌன விரதம் இருந்திருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பெரியவா மௌனமாக இருக்கும் நாட்களில்தான் அவருடைய தெய்வீக அலைகள் இன்னும் பல மடங்கு அதிகமாக பக்தர்களை சென்றடைந்தன. பெரியவா மௌனமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை இப்போது பார்ப்போம். மடத்திற்கு ஒரு ஏழை பக்தர் ஒருவர் வந்திருந்தார். அவருக்கு பல வருடங்களாக ஒரு தீராத மனக்குறை. அவருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய வறுமை, மன அமைதியே இல்லை. பெரியவாளிடம் எல்லாவற்றையும் கொட்டி அழுது அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு அவர் வந்திருந்தார். ஆனால் அவர் வந்த அன்றைய தினம் பெரியவா கடுமையான மௌன விரதத்தில் இருந்தார். யாருடனும் பேச மாட்டார். அந்த பக்தருக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. பெரியவா பேச மாட்டாரே, என் குறையை யாரிடம் சொல்லுவேன் என்று கலங்கினார். இருந்தாலும் பெரியவாளின் முகத்தை பார்த்தால் போதும் என்று நினைத்து அவர் அமர்ந்திருந்த மரத்தடிக்கு சென்று தூர நின்று தரிசித்தார். பெரியவா அந்த பக்தரை உற்று பார்த்தார். அவருடைய கண்களில் கருணை வெள்ளம் பெருகியது. பெரியவா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தன் கையை உயர்த்தி அந்த பக்தரை பார்த்து ஒரு ஆசை மட்டும் வழங்கினார். பின்னர் கைங்கரியக்காரரிடம் சைகை காட்டி அந்த பக்தருக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்க சொன்னார். ஆச்சரியம் என்ன தெரியுமோ, அந்த பக்தர் பெரியவாளிடம் தன் குறையை வாயை திறந்து சொல்லவே இல்லை. பெரியவாளும் அவருக்கு எந்த பரிகாரமும் வாயால் சொல்லவில்லை. ஆனால் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்த அந்த பக்தரின் முகம் பிரகாசமாக இருந்தது. அவருடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அங்கே இருந்த மற்ற பக்தர்கள் அவரிடம் கேட்டார்கள், பெரியவாதான் பேசவே இல்லையே, உங்கள் கவலை தீர்ந்ததா என்று. அதற்கு அந்த பக்தர் சொன்னார், பெரியவா பேசவில்லைதான்,
ஆனால் நான் அவர் முன்னாடி போய் நின்ற மாத்திரத்தில் என் மனதில் இருந்த அத்தனை குழப்பங்களும் கவலைகளும் பனிபோல உருகி மறைந்து விட்டன. என் கஷ்டங்களை நான் சொல்லாமலேயே என் தந்தை உணர்ந்து கொண்டார். அவருடைய மௌனமே எனக்கு பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகள் சொன்ன ஆறுதலை கொடுத்து விட்டது. பார்த்தீர்களா, வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு பேரமைதியை பெரியவாளின் மௌனம் அந்த பக்தருக்கு கொடுத்தது. இதுதான் மௌனத்தின் ரகசிய சக்தி. மௌனம் என்பது மொழிகளை கடந்தது. அது ஆன்மாக்களுக்கு இடையே நடக்கும் ஒரு தெய்வீக தொடர்பு. மகா பெரியவா தனது உபதேசங்களில் தாயுமானவர் சுவாமிகள் அருளிய ஒரு வரியை அடிக்கடி நினைவுபடுத்துவார். அதுதான் சும்மா இருக்க சொன்னான் கைவல்யமே. சும்மா இருப்பது என்றால் என்ன? காலையும் மாலையும் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக படுத்துக் கொண்டிருப்பது அல்ல. சும்மா இருப்பது என்பது நம்முடைய மனதை எந்த சலனமும் இல்லாமல், எந்த ஆசைகளும் இல்லாமல் சும்மா வைத்திருக்க பழகுவது. இதற்கு பெரியவா ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாத்திரத்தை நாம் அசைத்துக் கொண்டே இருந்தால் தண்ணீரில் நம்முடைய முகம் சரியாக தெரியுமா? தெரியாது. தண்ணீர் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அதுவே அந்த பாத்திரத்தை எந்த அசைவும் இல்லாமல் ஒரே இடத்தில் சும்மா வைத்துவிட்டால் அந்த தண்ணீர் நிலை பெற்று ஒரு கண்ணாடி போல நம் முகத்தை துல்லியமாக காட்டும். அது போலதான் நம்முடைய மனமும். மனதை எண்ணங்களால் அசைத்து கொண்டே இருந்தால் நமக்குள்ளே இருக்கும் ஈஸ்வர சுரூபத்தை நம்மால் பார்க்க முடியாது. மனதை மௌனமாக்கி சும்மா வைத்துவிட்டால் அங்கே இறைவனின் தரிசனம் நமக்கு கிட்டும். மௌனமாக இருக்கும் ஒரு மனிதனின் வாக்குக்கு ஒரு தனி மகிமை வந்து விடுகிறது. அதை வாக்கு சுத்தம் அல்லது வாக்கு பலித்தம் என்பார்கள். அவர்கள் தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். ஆனால் எப்போதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஆன்மீக சக்தியை வீண் பேச்சுகளில் சிதறடிக்காமல் மௌனத்தின் மூலம் தனக்குள்ளேயே சேமித்து வைத்திருக்கிறார்கள். யாரிடமும் எதையும் சொல்லாதீர்கள் என்று ஓஷா சொன்ன கருத்துக்கும் மகா பெரியவா காட்டிய இந்த மௌன பாதைக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது. நாம் நம்முடைய எதிர்கால திட்டங்களையோ, நம்முடைய ஆன்மீக அனுபவங்களையோ அல்லது நம்முடைய கஷ்டங்களையோ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டே இருந்தால் அந்த செயலுக்கான வீரியம் குறைந்துவிடும். அதை நமக்குள்ளே மௌனமாக பூட்டி வைக்கும் போது அது ஒரு ரகசிய சக்தியாக மாறி அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்க நமக்கு துணை நிற்கும். மகா பெரியவாளின் அன்பான ஆன்மீக பக்தர்களே, இந்த தெய்வீக தொகுப்பின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். பெரியவா காட்டிய இந்த மௌன பாதையை நம்முடைய பரபரப்பான அன்றாட வாழ்க்கையை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? அதற்கான சில எளிய வழிமுறைகளை பெரியவாளின் போதனைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தல். குடும்பத்திலோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலோ ஒரு விவாதம் நடக்கிறது என்றால் அங்கே நம்முடைய கருத்துதான் ஜெயிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க கூடாது. அங்கே அமைதியாக மௌனத்தை கடைபிடித்தால் பல பிரச்சனைகள் வராமலேயே தடுத்து விடலாம். கஷ்டங்களை புலம்பாமல் இருத்தல். உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் அதை மனிதர்களிடம் சொல்லி புலம்பாதீர்கள். அதற்கு பதிலாக மகா பெரியவாளின் படத்தின் முன்னால் அமர்ந்து மௌனமாக உங்கள் மனதால் அவரிடம் முறையிடுங்கள். மனிதர்கள் தரும் ஆறுதலை விட பெரியவாளின் மௌன ஆசை உங்களுக்கு பெரிய வழியை காட்டும். தினமும் காலையிலோ அல்லது இரவு தூங்க போவதற்கு முன்னாலோ குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்கள் எந்த ஒரு மொபைல் போனும் இல்லாமல், தொலைக்காட்சியும் இல்லாமல், யாரிடமும் பேசாமல் தனிமையில் மௌனமாக அமருங்கள். உங்கள் மூச்சு காற்றை கவனித்து மனதை அமைதிப்படுத்துங்கள். மௌனம் என்பது ஆரம்பத்தில் ஒரு பெரிய சாதனையாகத்தான் இருக்கும். நாக்கு பேச துடிக்கும், மனம் எண்ணங்களை ஓட்ட துடிக்கும். ஆனால் பழக பழக அந்த மௌனமே ஒரு பேரானந்தமாக மாறும். அந்த மௌனத்திற்குள் நீங்கள் நுழையும் போது ஈஸ்வரன் வேறெங்கோ இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கிறார் என்ற உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். நடமாடும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகா பெரியவாளின் இந்த உன்னதமான போதனையை நம் வாழ்வில் ஒரு சிறிய அளவாவது கடைபிடிக்கும் முயற்சி செய்வோம். மௌனத்தின் ரகசிய சக்தியை பெற்று நம் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் ஈஸ்வர அனுகிரகமும் நிறைவாக பெறுவோம். அரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. காஞ்சி மகா பெரியவா திருவடிகளே சரணம் சரணம். அன்பான நேயர்களே, மகா பெரியவா அருளிய மௌனத்தின் ரகசிய சக்தி குறித்து இந்த தெய்வீக பதிவு உங்களுக்கு மன அமைதியையும் நல் வழியையும் காட்டியிருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பெரியவாளின் அருளை பெற உதவுங்கள். இது போன்ற மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் மகா பெரியவாளின் மகிமைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில்
இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு தெய்வீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.